Distortion less line. Distortion less line is very important one. ஸோ டிஸ்டார்ஷனை ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். டிஸ்டார்ஷனுங்கிறது சம் அன்வான்ட், தட் இஸ் உங்களுடைய வேவ்ஸில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னா ஒரு டிஸ்டார்ஷன் லைன் சொல்கிறோம். டிஸ்டார்ஷன் லெஸ் லைன்னா எப்படி அந்த டிஸ்டார்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம், அது வந்து டிஸ்டார்ஷன் லெஸ் லைன். ஓகே, ஸோ இப்போ ஒரு லைனில் ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன், ஃபேஸ் டிஸ்டார்ஷன்ஸ், டிஸ்டார்ஷன் டியூ டு Z0 இது மூணுமே இல்லைன்னா that line is called as distortion less line. How to achieve this? Okay, so we know that gamma equal to square root of alpha j into g plus j omega c, square on both sides. Square பண்ணிங்கன்னா gamma square equal to alpha j into g plus j omega c, multiply ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரியல் அண்ட் இமேஜ் டைம் செப்பரேட் பண்ணுங்கள். இஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா RG minus omega square LC plus j omega into LG plus RC. Okay, you know that the condition for minimum attenuation is LG equal to RC. Substitute LG equal to RC in this equation and simplify this. After simplification you get gamma square equal to RG square root of RG plus j omega square root of LC whole square. Take square root on both sides. Gamma equal to square root of RG plus j omega into square root of LC. We know that gamma is the complex value, that is gamma equal to alpha plus j beta. Now equate real and imaginary term. Therefore alpha equal to square root of RG and beta equal to omega into square root of LC. Okay, now we compare this. Here alpha is not depends on frequency, it is independent of frequency, hence frequency distortion is eliminated. At the same time Vp equal to omega by beta, omega due to beta oda values என்னது omega into square root of substitute பண்ணிங்கன்னா Vp is also independent of frequency, hence there is no phase distortions. And இதே கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Z0 அப்ளை பண்ணும்போது LG equal to RC போட்டாலும் Z0 is purely depends on resistance, it also independent of frequency. So LG equal to RC is the condition for distortion less line. Next important topic is loading of lines. Okay, the condition for minimum distortion or distortion less line is LG equal to RC. But practically நம்ம பார்த்தீங்கன்னா LG equal to RC is not possible. So அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R by G values are very greater than L by C. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பிளன்ஸோட வேல்யூ. ஸோ இதை எப்படி நான் LG equal to RCங்கிறது கொண்டு வர முடியும்னா, எய்தர் நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா R by G வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ R by G வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணோம்னா எய்தர் ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா கண்டக்டன்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ரைட் ஹேண்ட் சைடில். இல்லை L by C வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணாலும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ L by G தட் இஸ் LG ஈக்குவல் டு RCங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, இதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னன்னா டிரான்ஸ்மிட்டரோட டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும், இட்ஸ் காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸிங். ஓகே, அதை விட்டுட்டு கண்டக்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சுலேட்டர்ஸ் நிறைய தேவைப்படும். திட் இஸ் ஆல்சோ லிமிடேஷன்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க இப்போ இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னா இட்ஸ் பாசிபிள் ஒன், பிகாஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு இண்டக்டன்ஸை அந்த டிரான்ஸ்பிளன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணணும். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ண என்ன செய்யணும்னா ஹைட் ஆஃப் த டிரான்ஸ்பிளன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கிரவுண்ட் லெவலிருந்து. அப்போ நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் போஸ்டர் அதனுடைய ஹைட்டு இபி லைன் இருக்குது, அதனுடைய ஹைட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டி வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ L by Cங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடும். திஸ் இஸ் தி ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம 4 வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். R, L, G, C இது எது வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இதில் ஈஸியஸ்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் தி இண்டக்டன்ஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் இண்டக்டன்ஸ் ஆர்டிஃபிஷியலி இஸ் கால்ட் அஸ் லோடிங் ஆஃப் லைன். Such line is called as loaded line. நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து 3 methods of loading இருக்குது. One is continuous loading, another one is lumped loading, third one is patch loading சொல்கிறாங்க. இந்த கண்டினியூஸ் லோடிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஓப்பன் ஒயர் லைன் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ஒயர் லைனில் ஒரு காப்பர் வைண்டிங்கை வந்து மேலே சுற்றிக்கிட்டே வரும், சரிங்களா? ஸோ ஃபுல் ஒயரும் நீங்கள் சுற்றிட்டு அதுக்கு மேலே 2வது லைன், 3வது லைன், 4வது லைன் என்ன நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் வந்து அதில் வைண்டிங் பண்ண அதனோட இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் கான்செப்ட் கண்டினியூஸ் லோடிங். இந்த கண்டினியூஸ் லோடிங்கில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா
ஒன்ஸ் டிசைன் பண்ணிட்டா வி கான்ட் சேஞ்ச் தி இண்டக்டன்ஸ் வேல்யூஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே வந்து ஒயர் மேலே வைண்டிங் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி முடியும் இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். தட் இஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட் முடியும் நம்ம இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து கண்டினியூஸ் லோடிங் மெத்தட். அந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்த்திங்கன்னா காப்பர் கண்டக்டர் இருக்கும், அதனோட டயாமீட்டர் டிஇ, அதுக்கு மேலே வந்து ஸ்டீல் டேப் ஆர் அயன் ஒயர் கொடுக்கும், அதனோட திக்னஸ் வந்து டிஇ, என் நம்பர் ஆஃப் வைண்டிங் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் இஸ் லம்ப்டு லோடிங். இந்த லம்ப்டு லோடிங் என்ன செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஒன்று எடுத்துக்கிறாங்க, அந்த கோரில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து வைண்டிங் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப் த போர்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும், பாட்டமில் இன்னொரு இது வந்து ஆஃப் த போர்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும். இப்போ ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் இருந்தது என்ன ஆகுதுன்னா மேலே ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு பாட்டமில் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் பாட்டம் மற்றும் டாப் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே போகக்கூடிய கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் கீழே வரக்கூடிய கரண்ட்டில் ஃப்ளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஜாயின் ஆகிட்டு இண்டக்டன்ஸ் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும். இஸ் கால்ட் அஸ் லம்ப்டு லோடிங். இந்த மாதிரி ஒரு கோரை டிசைன் பண்ணிவிட்டு இந்த கோரை எங்கே இன்செர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட் லைன்ஸில் இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இன்செர்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா உங்களுடைய இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். திஸ் இஸ் ஒன் சிம்பிளஸ்ட் மெத்தட். another one is patch loading. இந்த பேட்ச் லோடிங் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லோடிங்கில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா லோடர் லைன் அண்ட் அன்லோடர் லைன் செப்பரேட் பண்ணி தனித்தனி வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோடர் லைன் இருக்கும், அதுக்கப்புறம் எகைன் அன்லோடர் லைன், எகைன் லோடர் லைன், அன்லோடர் லைன் சொல்லி பேட்ச் வைக்கிறனால இஸ் கால்ட் அஸ் பேட்ச் லோடிங். இந்த 3 லோடிங் தான் வந்து இது 3 லோடிங்கில் லம்ப்டு லோடிங் இஸ் குட்.